அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் தண்ணி எனக்கு வேணும்? என்னோடய ரூமில் இன்னொரு ஆளுக்கு இடமா? அப்போ நான் எங்கே போயிருந்து நியூஸ் போடுறது? இந்த வீடு சரி வராது, நான் போகிறேன். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது, பார்க்க போகிறோம் எல்லாத்தையும். முதலாவது தகவல், ரசிந்தா அப்படின்ற ஒரு சகோதரர் பற்றி இதுக்கு முன்னாடி ஜெனட் மேரி அம்மாவும் போட்டிருந்தாங்க, நானும் போட்டிருந்தேன்னு பல வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. சவுதி அரேபியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையிலேருந்து மேலேருந்து அவருடைய கம்பெனி வேலை ஒன்றுக்காக, அவர் ஏதோ ஒரு வேலைக்காக மேலே ஏறினவர் கீழே விழுந்து வீல் சேரில் உட்காந்துருக்கிறாரு. இன்றைக்கி அந்த தப்மையிலே அவரோட அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய பின்புறம் இருக்கக்கூடிய நிலைமை இதுதான். காயம் புண்ணாகிடுச்சு, ஏன்னா உட்கார்ந்த நிலையிலே இருந்து. பசியால கம்பஹா நெகோலவத் LA ரசிந்த். ரசிந்தோடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து NSB பேங்க்கில் 10-600-23-80-199. என்னடா உடனே அக்கௌண்ட் நம்பரை சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? அந்த அளவு மோசமான நிலைமையில் ரசிந்த் இருக்கிறாரு. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தார். சரி, ஓகே, வேலைத்தளத்தில் எப்படியுமே ஆக்சிடென்ட்ன்றது அது வந்து சாதாரணம். ஒரு விபத்து ஆகிறது வந்து எப்படியுமே வரும், நடக்கணுன்றா நடந்து தான் ஆகணும். சரி, ஓகே. ரொம்ப காலமாக கட்டிலே இருந்தார். அதுக்கப்புறமா சவுதியில் ஜெனட் மேரி அம்மாவோட உதவியால், இன்னும் சிலருடைய நல்லுள்ளங்களுடைய உதவியால் உடனே நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய முயற்சி பண்ணினாங்க. நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய டிக்கெட் செலவு, ஹாஸ்பிட்டலுக்குரிய பேலன்ஸ் பில்லு, இவருக்குரிய இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட், கம்பெனியால் கொடுக்குற நஷ்ட ஈடு, இது எல்லாமே அவங்களுடைய கம்பெனி மூலமாக எல்லா சலுகையும் சரியாக செஞ்சுருக்கிறாங்க. சவுதி தூதரகத்தில் இதுக்கு முன்னாடி நாம் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா? சவுதி தூதரகத்துக்கு வந்து நஷ்ட ஈடு அனுப்பினாங்க, கோடிக்கணக்கில் பணம் எங்கே போச்சுன்னு. இப்போ சொல்கிறாங்களாம், நாங்கள் 18,000 தினார் உங்களை செலவழித்து தான் வெளியில் எடுத்தோம், நாட்டுக்கு கொண்டு வந்தோம். அதே மாதிரி உங்களுடைய இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு தான் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்தோம். அப்போ கம்பெனி வந்து பில்லோட சேர்த்து, இது தனி வீடியோன்னு நான் ரெடி பண்ணுவேன். இது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. உண்மை வெளியே வரலைன்னா, பணம் அவருக்கு போய் சேரலைன்னா சவுதி தூதரகத்தை நாராக கிழிப்பேன். அதே மாதிரி தான் மனுஷ நாணயக்கார, நீ இதில் தான் மாட்டுவோம் அவனை. 20,000 ரியால் எங்கே போச்சு? எல்லாமே கம்பெனி செலவு பண்ணியிருக்குது. அப்போ கம்பெனியால் எல்லாமே செலவு பண்ணினா இந்த பணம் எங்கே போச்சு? இவங்க சொல்கிற கணக்கு என்ன? இந்த சகோதரர் வந்து இப்போ நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இதே வீல் சேரில், ஏற்கனவே கட்டியில் அப்படியே படுக்க, இப்போ வந்து வீல் சேரில் இப்படியே உட்கார்ந்து இருந்து உண்மையிலே பாவம் அவருடைய பின்புறம் எல்லாம் ரொம்ப அப்படியே புண்ணாகி போச்சு. அப்படியே இருந்து 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 காய்ச்சி போய் கடைசியில் புண்ணாகி போச்சு. உட்காரக்கூட முடியாத நிலைமை. இப்போ வந்து அவருக்கு நடக்கிறதுக்குரிய அந்த ஆர்டிஃபிஷியல் கால் ஒன்று போட்டுறதுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. ஏன்னா இவரால் வந்து இப்போ எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு அந்த கம்பங்களை கட்டி வச்சு தான் இப்போ அதில் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக அந்த எலக்ட்ரானிக்கலி கால் ரெடி பண்ணினா மட்டும்தான் அவரால் சீக்கிரமாக ரெக்யூர் ஆகி வர முடியும். உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவருக்கு இப்போ நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம் இன்னொரு 5 வருஷத்துக்கு, அந்த அளவுக்கு காசு கொடுத்தாங்க. திருட்டு நாய்ங்க திருடி அந்த காசை விழுங்கிட்டானுங்க. இலங்கை தூதரகம், சவுதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கான அமைச்சர், மகா திருடன், மனுஷ நாணயக்காரன், இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். இந்த சகோதரருடைய நஷ்ட ஈடு பணம் கிடைக்கல. எல்லாம் சரி, நாட்டில் உள்ள இன்சூரன்ஸ் பணம் எங்கடான்னு கேட்டால் அதையும் ஏதோ ஒரு கணக்கு காட்டுறானுங்களாம், செலவு பண்ணிட்டோன்னு. இதுக்கு எல்லா செலவும் பண்ணினது கம்பெனி. உண்மையிலேயே இந்த மாதிரி இப்படி ஒரு ஊழலை நான் பார்த்ததில்லைப்பா. நாட்டில் எத்தனையோ ஊழல் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு பாதிக்கப்பட்டவன்டையும் வருடி திருடி தின்றானுங்களே, எங்கே போய் சொல்கிறது? போடுங்க, இன்னும் போய் திருடனுங்களுக்கே போடுங்க, எலெக்ஷனில் ஓட்டை போடுங்க. அப்போ தான் இது மாதிரி இந்த மனுஷன் கால் எப்படி முடங்கி போய் இருக்குதோ இன்னைக்கு, அதே மாதிரி மொத்த நாட்டையும் முடங்க வைங்க. இன்னும் திருடனுக்கு சாதகமாக இருக்கிற தலைவர்களுக்குமே ஓட்டை போடுங்க.
சொன்னாலாம் கேட்க மாட்டீங்க, திருந்தவும் மாட்டீங்க. ஏதோ இந்த தகவலை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். சிங்கள நியூஸ்லேயும் போட்டேன், அதே மாதிரி தமிழ் வீடியோலையும் போடணும் அப்படின்னு நினச்சேன். எத்தனையோ நல்லுள்ளங்கள் இருப்பீங்க. முடிந்தால் உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய முடிந்தால் கட்டாயம் முயற்சி பண்ணுங்கள். LA ரசிந்த பசியால கம்பா ரசிந்த NSB பேங்க் வந்து பேங்க் NSB 10-623-80-199 அக்கௌண்ட் நம்பர். அதே மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்னுடைய மெசஞ்சரில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நானும் அவருக்கு தகவலை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி நிரஞ்சலா K சில்வாஸ்டர், இந்த சகோதரிக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொள்ளணும். ஏன்னா இவங்க வந்து ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்காங்க, ஹெசட்ட செவனாக் ஹதமு பெதிசித்தின் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்குறாங்க. அவங்களுடைய கணவர் குமாரையும் நிரஞ்சலா சகோதரியும். இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப், அவங்களுடைய குரூப்பில் வந்து இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறது. எப்படின்னா பாடசாலைக்கு வழி இல்லாதவங்க, புஸ்தகம் வாங்க வழி இல்லாதவங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உதவிகள் தேவைப்படக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இவங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. மாஷாலான்னு இந்த முறை அவங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு உதவி கோரல். இந்த 2 சின்ன குட்டி பசங்க இருக்கிற வீடு ஒன்று பின்னாடி பார்க்குறவங்களே, அதுதான் வீடு. ரொம்பவும் உடஞ்ச நிலையில், அதுவும் அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு வீடு. இவங்களுக்கு சரியான ஒரு வீடு இல்லை, சரியான ஒரு இருப்பிடம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு உடனடியாக அவங்க இந்த உதவியை பண்ணியிருக்கிறாங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. Basu ada menesan basu maaf lah. Lah. Tapi ada wedi yang ngaden lagi lah. அழகா வீடை கட்டி ஆரம்பித்து ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் வீடு ஒன்று கட்டுறதுன்றது நல்லா பாதுகாக்கட்டும். வீடு கட்டுறதுக்குன்னு இறங்கிட்டா அதோடைய செலவை பார்த்து வயசு போயிடும், ஆனால் வீடு கட்டி முடியாது, அந்த அளவு நிலைமை. அதே மாதிரி தான் இப்போ எல்லாருமா முயற்சி செஞ்சு வீடு கட்டி ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ இடையில வந்து நிற்கிது, அந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ண முடியலை. அந்த சிறுவர்களுடைய கனவை நனவாக்குறதுக்குரிய சூழல் வந்து இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது. உங்களால் யாராவது ஒருத்தர் முடியுமா இருந்தால் அவங்களுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சர் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஜாயின் பண்ணக்கூடியவங்க இருந்தீங்கன்னா, சிங்கள மொழி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க தானே, யாராவது ஜாயின் பண்ணணும், இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தால் நிச்சயமாக உங்களாலான உதவிகள் யாராவது ஒருத்தர் பண்ண முன் வந்தால், ஒருத்தர்ன்னு இல்லை, முடிஞ்சால் யார் வேணுமோ எல்லோரும் பண்ணுங்கள். மறக்காமல் உதவி பண்ணினீங்கன்னா எனக்கு மெசஞ்சரில் தெரிவிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா MARP குமார அக்கௌண்ட் நம்பர் வந்து 92 97 76 69 BOC பேங்க். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி கோரல் தான். அடுத்தது இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், அதே மாதிரி நம்மளோட பேசி கதைச்சவங்கன்றதால தான் இந்த 2 விடயங்களையும் உங்களுக்கு தெரிய தந்திருக்கிறேன். யார் யாருக்கு உதவ முடியுமோ இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யுங்க. தகவலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா அவங்க கேட்டுக்கண்டாங்க. அதே மாதிரி உண்மையான சில தகவல்கள், நான் இந்த மாதிரி எனி டைமும் வீடியோ போடுறதில் பார்த்துருப்பீங்க, ஏதாவது உண்மையான சம்பவங்கள் கிடைச்சா உண்மைக்குமே உதவி தேவைப்படும் போது தான் போடுறது. என்னென்னா இதில் முதலாவது இந்த கருத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். இங்கே பாருங்கள், இது துளசி செடி. இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு துளசி செடி காஞ்சி செத்து போச்சு. இந்த செடி அப்படியோ செத்து போச்சு. ஆனால் அந்த செடியிலிருந்து விழுந்த விதைகள், அந்த செடி செத்தாலும் எத்தனையோ செடிகளை உருவாக்கிட்டு போயிருக்குது. அந்த செடி சாகும்போது செத்துருச்சு, அந்த செடி மொத்தமாகவே அழிஞ்சிருச்சு, காஞ்சு அப்படியே மொத்தமாகவே செத்துருச்சு. ஆனால் அதிலிருந்து விழுந்த விதைகள் அதே பூச்சட்டிலையும் நிறைய வளர்ந்துருக்குது. பக்கத்தில் இருந்த ஒரு எம்டியாக இருந்த ஒரு பூச்சட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பூச்சாடி ஃபுல்லாகவே நிறைஞ்சு சிலுத்து போய் இருக்குது.
இப்படி தான் மனுஷனும். நம்ம வாழும்போதும் நம்ம இல்லாமல் இருக்கும்போதும் நம்மளால் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கணும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. அந்த செடியில் அந்த காஞ்ச செடியை எடுத்தாச்சு, இப்போ அதோடைய கன்றுகள் வளர்ந்து நிற்குது. சரி, இந்த டாப்பிக்கோடையே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட பிரச்சனையை. சொந்த பிரச்சனை மக்களே. ஆனால் இந்த பிரச்சனை, இப்போ நான் சொல்ல போகிற இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்த முடிவை நீங்களே மறுபடியும் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய சூழல் வரும். சரி, இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகள். இந்த செடிகளை நான் பராமரித்து இதுக்கு தண்ணி ஊற்றி இதை வளர்க்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் காரணம்? இந்த நாட்டுடைய சூடு. குளிர்காலம்னா கணக்கே இல்லை. எப்படியுமே தண்ணீர் ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் விட்டாலும் குளிர்காலம்னா பயம் இல்லை. ஆனால் இந்த சூடு காலம் 50 டிகிரி செல்சியஸ் 55 டிகிரி செல்சியஸ், இந்த சூட்டில் இப்படி பச்சை பசேலன்னு இந்த மரத்தை பாதுகாத்து பக்குவமாக இந்த அதே வெயிலில் வச்சு வளர்க்குறதுன்றது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவு கஷ்டப்படுறேன் நான் இந்த செடிங்களை வளர்க்குறதுக்கு. அப்போது இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இப்போ இந்த செடிங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறோம் இல்லையா, தண்ணீர் பாய்ச்சிரோம் இல்லையா, அந்த தண்ணீரை நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குளிர்ந்த தண்ணியாகவே தான் கொடுப்பேன். ஒரு நாள் கூட சுட சுட தண்ணி ஊற்றினதில்லை. ஏன்னா அதுவும் என்னுள்ள ஒருத்தராக தான் நான் பார்க்குறது. ஏன்னா ஃபோனில் அலாம் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அலாம் வச்சு மறக்காமல் நான் வெளியில் இருந்தாலும் ரிமைண்டர் போட்டு சரி வீட்டுக்கு வந்ததோட உடனே போய் தண்ணி ஊற்றிடுவேன். அப்படி நான் பக்குவமாக பார்த்துக்கிறது. அப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறதுன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா தண்ணீர், அந்த தண்ணீர் குடம் இந்த இது இருக்குது தானே தண்ணீர் பாய்ச்சிறது, அந்த பூ போச்சுன்னு இருக்குது, அந்த பூ மாதிரி முன்னாடி இருக்கும், அதை கழட்டிட்டேன். இந்த தண்ணீர் போச்சில் பார்த்தீங்கன்னா 2 இந்த பிளாஸ்டிக்லேயும் தண்ணீரை நான் நிறச்சி வச்சுருவேன். இன்றைக்கி நான் எடுத்து தண்ணீரை வச்சுட்டேன் இல்லையா, நாளைக்கு இதே ஸ்டோரில் பார்க்கும்போது தண்ணீர் ரொம்ப குளுன்னு இருக்கும். இந்த தண்ணீரை அடுத்த நாள் கொண்டு போய் செடிங்களுக்கு ஊற்றிட்டு மறுபடியும் பிடிச்சி வச்சுருவேன். அப்போ அடுத்த நாள் தண்ணீர் எடுக்கும்போது நல்ல குளிராக இருக்கும். இப்படி ரொட்டைனில் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக எப்போ பார்த்தாலும் வந்து பார்க்குறேன் தண்ணீர் இல்லை. இப்போ நீங்கள் இதில் வரக்கூடிய இந்த தண்ணீர் வெளியாகிற சீனை நல்லா பார்த்துக்கோங்க. பட்டையில் சின்ன ஒரு லீக் ஒன்று இருக்குது, பைப்பில் தண்ணீர் லீக் ஆகி போயிட்டுருக்குது. சரியா? ஆனால் இது பெரிய மேட்டராக எனக்கு தோணலை. இப்போது நான் டெய்லி முன்னாடியெல்லாம் தண்ணீர் பிடிச்சி வச்சா அப்படியே தான் இருக்கும். டெய்லி இப்போ எங்களுடைய பணிப்பெண்களுடைய கசாலா ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா, துணி துவைக்கிற மிஷின் அவங்களுக்குன்னு தனியாக வாங்கி கொடுத்துருக்காரு பாபா. அது இந்த மக்சனில் தான் இருக்குது, இந்த ஸ்டோரில் தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து தான் அவங்க உபயோகிப்பாங்க. அதையும் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பட்டை வெடிச்சிருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதால் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தொடர்ந்து நான் இவ்வளோ காலமாக தண்ணீர் பாய்ச்சிறேன், தண்ணீர் செடிகளுக்கு ஊற்றுறேன். அதே மாதிரி அந்த பக்கெட் எடுத்து அப்படியே நிரப்பி வச்சுட்டு போயிடுவேன். அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு வாரமாக 2 வாரமாக நானும் பார்க்குறேன், ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, மற்றதில் தண்ணீரே இல்லை. இது என்னடா இது, நேற்று தான் பிடிச்சி வச்சுட்டு போன தண்ணி, இன்றைக்கி தண்ணீர் இல்லை, என்னாச்சு அப்படின்னு நான் வீட்டில் பெரிய சண்டை. அக்கா நீ தான் தண்ணி எடுத்துருக்க, நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு தண்ணி பட்டை எடுத்துருக்கிறீங்க, அதுக்கப்புறமா அதுலேருந்து என்ன போச்சிலேருந்து தண்ணி எடுத்துருக்கிறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வைக்கலை. ஆனால் அவங்க 2 பேரும் அடித்து சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் தண்ணி எடுக்கலை, இல்லை நீங்கள் தான் எடுத்தீங்க. பெரிய சண்டையாக போயிடுச்சு, வாக்குவாதமாக போயிடுச்சு. பாபா வேறு குறுக்கால வந்துட்டார். என்னடா என்ன பிரச்சனை? இல்லை இவங்க தண்ணி எடுத்துட்டாங்க, என்னோட தண்ணியை எடுத்துட்டாங்க. எடுத்தேன்னு சொல்லி எதுக்கு போய் சொல்கிறீங்க? பெரிய சண்டை போயிட்டு இருக்குது 2 பேருக்குள்ளே. அப்படி வாக்குவாதம். அக்கா சொல்கிறாங்க, இல்லை நான் எடுக்கலடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை நீ தான் எடுத்திருக்க. இல்லைக்கா இப்படி இல்லாமல் எங்கே போகிறது தண்ணி அப்படின்னு 2 பேருக்கையும் மாறி மாறி சண்டையே போயிட்டு இருக்குது. கடைசி கட்டத்தில் இல்லை கலாஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு முன்னுக்கு சண்டை பிடிச்சி, இல்லை நான் இதுக்கு போகிற வேலை செய்யலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துச்சு. கடைசியில் நான் செக் பண்ணி பார்த்தேன் என்னடா பிரச்சனைன்னு. இது எதர்ச்சியாக தான். இப்போ நீங்கள் நான் பட்டையை வெளியில் எடுக்கிறேன் பார்த்தீங்க இல்லையா, இந்த பட்டையை வெளியில் எடுத்து போட்ட அப்புறமா தண்ணீர் காணாமல் போகிறது நின்றுடுச்சு. இதில் என்ன காரணம் பார்த்தா, இப்போ சாதாரணமாக இப்போ சிலர் எனக்கு திட்டினாலும் திட்டுவீங்க, ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கே புரியாது என்ன நடக்குது அப்படின்றது. இப்போது இந்த பட்டையில் ஒரு லீக்கேஜ்னு நான் காட்டினேன் இல்லையா, இப்போ இந்த லீக்கேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட்டையிலேருந்து ஒரு சின்ன வெடிப்பு, அதால் தண்ணீர் லீக் ஆகிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் போய் அந்த பக்கெட்டில் தண்ணீரை பிடிச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறமா முதலாவது இருக்கிறதில் பிடிச்சிட்டு 2வது இதில் தண்ணீரை நிரப்புறதுக்கு அந்த பட்டையை வச்சுட்டு, அப்படியே தண்ணீர் நிரம்பி வெளியே வரும்போது நான் என்ன செய்வேன், பைப்பை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு
அப்படியே போயிடுவேன். அந்த அந்த குழாய் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்கும், தண்ணீர் போச்சுக்குள்ளே தான் இருக்கும். அந்த டைமில் நான் பைப் அங்கே ஆஃப் பண்ணினதுமே ஓவராக ஸ்பீடில் ரிட்டர்ன் இழுக்கும் தண்ணி. அந்த பைப்பை ஆஃப் பண்ணினதுமே அந்த பட்டைக்குள்ளே இருக்கிற தண்ணி திருப்பி ரிட்டர்ன் போகும். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இப்போ இந்த லீக்கேஜ் இல்லாத பட்சத்தில் அந்த ரிட்டர்ன் போய் அங்கே நான் பைப்பையும் க்ளோஸ் பண்ணிக்கிறதால அங்கே போய் நின்றுட்டு மறுபடியும் அந்த தண்ணி ரிட்டர்ன் வந்து அப்படியே அந்த பட்டைக்குள்ளேயே நின்றுடும். இப்போது அங்கே பைப் ஆஃப் பண்ணி இருக்குது, இந்த பக்கம் உள்ள அடியில் வரைக்கும் இந்த பட்டை போய் இருக்குது, நடுவில் இந்த லீக்கேஜ் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் இழுப்பட்ட தண்ணி அப்படியே ரொட்டைன்னு அப்படியே இந்த பட்டைக்குள்ளாலேயே இழுத்து வெளியே வீசிடுது. அதுதான் நடந்தது. நானும் டெய்லி வந்து தண்ணீர் குறையுது தண்ணி இல்லையேன்னு பார்த்து அவங்களோட தான் சண்டை பிடிச்சேன். கடைசியில் உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தா இதுதான். இதிலிருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காமல் தீர ஆராய்ந்து பார்க்காம ஒரு முடிவுக்கு வராதிங்க. உங்களுடைய இந்த நேரத்தை பொன்னான நேரத்தை வீணடிச்சிருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இது உண்மையிலேயே எனக்கு நடந்து என்ன மனசுக்குள்ளே தோணுச்சு, இதை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா இதை மாதிரி தானே இன்னும் சில பேர் வந்து சில விடயங்களை செய்யாத தவற ஒருத்தரை செஞ்சதா சொல்லி சண்டை பிடிச்சி இன்றைக்கும் பேசாமல் முகம் கொடுக்காமல் இருப்பாங்க. எத்தனையோ பேர் இப்படி இருப்பீங்க, நிறைய பேரோட முகம் கொடுக்காமல் இருப்பீங்க, சண்டை பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க செய்யலை அப்படின்னு அவங்க சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை உண்மையிலேயே அவங்க தவறே செஞ்சுருக்க மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் சும்மாவே வீம்புக்கு நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருப்பீங்க. தயவு செய்து எதாக இருந்தாலும் தீர விசாரித்து தீர ஆராய்ந்து பார்த்து அதுக்கு பிறகு முடிவெடுங்க. இந்த நேரம் வந்து இதை சொல்லி ஆகணும் அப்படின்றது என் மனசுக்கு ஒரு தோணுச்சு. அதே மாதிரி நான் இந்த வீட்டை விட்டே போகிற அளவுக்கு போயிடுச்சு. இந்த சண்டை அவ்வளோ பெருசாக போயிடுச்சு. நான் வீட்டை விட்டே போகிறேன்னு சொல்லிட்டேன். அந்த அளவு பெருசாக போன சண்டை கடைசியில் பார்த்தா இந்த சின்ன அல்ப விஷயம்தான் நடந்திருக்கு அப்படின்றது பிறகு தான் தெரிய வந்துச்சு என்னுடைய மரமண்டைக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம், நடக்கவிருக்கலாம், நடந்துக்கிட்டு இருக்கலாம். சிந்திச்சு செயல்படுங்க. அடுத்த பிரச்சனையை பார்ப்போமா? இனிமே நியூஸ் போடுறதுல கொஞ்சம் குழப்பம் வரும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தானே, வீடு ஒன்று. இது வந்து என்னுடைய வீட்டில் 2வது ஃப்ளோர், 2வது தட்டு. இந்த 2வது தட்டு வீடு என்னுடைய பாபாவுடைய மூத்த மகன் இருந்தார் இந்த வீட்டில். இப்போ அவருக்கு சபாலாமட்டில் வீடு கிடைச்சதால இப்போ போன மாதம் காலி பண்ணி போயிட்டார். இப்போ வீட்டில் வந்து பாஸ்மார் வந்து வேலை பண்ணுறாங்க, பெயிண்டர்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க, அடுத்த ப்ளம்பர்ஸ், மற்ற வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடை ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வீடை வாடகைக்கு விட போகிறாங்க. சடனாக பாபா ஒரு கேள்வி கேட்டார். இது வந்து 2 பாருங்கள், இந்த டோரும் இருக்குது அந்த டோரும் இருக்குது. இது வந்து 2 ஷெக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 போர்ஷன். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா பாபா சொல்லிட்டாரு, கீழே பார்க்கிங் வெறும் 2 காருக்கு தான் இருக்குது, அதால் இதை 2ஆவெல்லாம் பிரிக்க முடியாது, அப்படியே வச்சு கொடுத்துடலாம். 2 பக்கம் கிச்சன் இருக்குது, 2 பக்கம் ஹவுஸ்மேட் ரூம் இருக்குது, 2 பக்கம் மாஸ்டர் 2 பெட்ரூம் இருக்குது, 2 ரூம் இருக்குது, நார்மல் ரூம் 2 இருக்குது, ஒரு பாத்ரூம், கிச்சன், இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ இவர் சொல்லிட்டாரு, இல்லை இதை வந்து நாம் பிரிக்க வேணாம், பிரித்தா வந்து வண்டிக்கு 4 பார்க்கிங் சரி கொடுக்கணும், ஒரு வண்டிக்கு ஒரு வீட்டுக்கு 2 பார்க்கிங் சரி கொடுக்கணும், ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறதே 2 பார்க்கிங் தான் அப்படின்னு. அதால் ஓகே பாபா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது பாபா கேட்டார், அப்போ டிரைவர் வந்தால் டிரைவர் ரூம் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகும், இல்லை உன்னோட மேலே கட்டிலில் வந்து ஒரு ஆள் தங்கலாம் தானே அப்படின்னு கேட்டார். நானே ஆமாம் பாபா, மேல் கட்டில் ஃப்ரீயாக தானே இருக்குது, மேலே இருக்கிற கட்டில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு பாபா போயிட்டாரா. அப்புறமா தான் எனக்கு வந்து இப்போ யோசனை வருது. இப்போ நான் நைட்டு 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி வரைக்கும் முழிச்சிக்கிட்டு இருந்து லோன்னு கத்தி தொண்டையில் தண்ணி வத்து வரைக்கும் கத்தி சரி நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் ஒரு சிலர் விமர்சனம், ஒரு சிலர் ஆதரிக்கிறாங்க, ஒரு சிலர் அன்பானவர்களாக மாறி இருக்கிறாங்க, நம்மளோட சந்தோஷம். ஆனால் இதே என்னுடைய ரூமில் இன்னொரு டிரைவர் வந்து இருந்தால், அதே ஒரு நண்பரே வந்திருக்கட்டுமே, நம்ம நியூஸ் பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபரே வந்து இருக்காருன்னு வைங்களேன், அப்படி இருந்தாலும் நம்ம நியூஸ் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். அதே பக்கத்தில் இருந்து நியூஸ் வாசிக்கிறதையும் பார்த்து அதே மாதிரி நைட்டு 12 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் நம்ம லான்னு கத்திக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் எப்படி தூங்குவார்? லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சத்தமும் இல்லாமல் தான் அவங்களால தூங்க முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாடசாலை டியூட்டி இருக்கும், ஸ்கூல் டியூட்டி இருக்கிற டிரைவர்ஸ்களாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து குறைஞ்சது 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். அப்போ நைட்டில் அவங்க நேரத்தோடு தூங்கணும். நம்ம வாரதே டியூட்டி முடிஞ்சு 11 மணி 12 மணிக்கு தான். அதுக்கப்புறம் தான் உட்காந்து நியூஸே ரெடி பண்ணுறது. விடிய காலையில் 4 மணி ஆகிரும் நியூஸ் போட்டு முடிகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், 2 நியூஸ் 2 வீடியோ எல்லாமே ரெடி பண்ணணும்.
அதுவும் நம்ம சும்மா உட்காந்து எடிட் பண்ணுறது வேலை மட்டும்தானா பிரச்சனை இல்லை, பேசணும் இல்லையா? பேசுகிறது வந்து எப்படி நம்ம மெதுவாக பேச முடியும்? நியூஸ் பேசுகிறது நீங்கள் இந்த நியூஸில் கேட்குறீங்க, என்னோடய ரூமில் வந்துருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் என்னோடய ரூமில் உட்காந்துருக்க மாட்டீங்க. அந்த பேசுகிற சவுண்ட் அப்படி ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும். என்னோடய ரூம் கொஞ்சம் சின்ன ரூம் தான், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ரூம்லேருந்து பேசுகிறது. வண்டியில் இப்போ நான் இந்த வீடியோ போடுறது நான் வண்டியிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன், வண்டிக்குள்ளேருந்து தான் போடுறேன். இந்த நாய்ஸ் இதே சத்தத்தில் தான் நீங்கள் வந்து என்னுடைய காலையில் போட்ட நியூஸை பாருங்கள், நான் காலையில் போடுற ஒவ்வொரு நியூஸும் இதே சவுண்டில் தான் வரும். இல்லை சாரி, இந்த சவுண்ட் இல்லை, மற்ற நல்ல சவுண்டில் தான் வரும். இந்த சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர்றதுக்கு காரணம் இது வந்து நான் வண்டிக்குள்ளேருந்து போடுறேன். ஆனால் இனிமே ஒருவேளை வண்டிக்குள்ளே இருந்து தான் நியூஸ் போட வருமோ தெரியலை. விடிய காலையில் விடிய ஜாமத்தில் வேலை விட்டு வந்து அப்படியே வண்டிக்குள்ளே தான் உட்காந்து நியூஸை போட வருமோ தெரியலை. அப்புறம் ரூமுக்கு டிரைவர் வந்தால் அந்த டிரைவரை நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியலை. பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? ஆண்டவா, வீட்டுக்கு டிரைவர் இல்லாத ஒரு குடும்பம் வந்துடணும், டிரைவரே தேவையில்லாத ஒரு குடும்பம் வந்துடணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணுறது. ஏன்னா டிரைவர் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அடுத்தது வெளியில் போய் வண்டியில் உட்காந்து நியூஸ் போடுறதுன்றது, ஒருவேளை இது வந்து முன்னுக்கு வர்றது குளிர்காலம், குளிர்காலத்தில் போயிட்டு வண்டியில் உட்காந்து நியூஸ் போட முடியுமா? சூடு காலத்தில் சரி வேர்க்க நியூஸ் போட்டுடலாம், குளிர்காலத்தில் என்ன தான் நடக்க போகுதோ தெரியலை, பார்க்கலாம். ஆனால் கடைசியில் நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் ஆகிடுச்சு தெரியுமா? அந்த தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். யாராக இருந்தாலும் அவசரப்படாதீங்க, 1-2 தடவை விசாரித்து முடிவெடுங்க. கடைசியாக மறுபடியும் சொல்கிறேன், திருடன் இப்போ நீங்கள் வந்து மனுஷ நாணயக்காரை எடுத்துக்கோங்க, நம்ம வேறு யாரையும் பற்றி பேச வேணாம் சரியா? மனுஷ நாணயக்காரை யார்? இந்த நாட்டில் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்பந்தமாக அமைச்சராக இருந்தவர். இந்த அமைச்சர் யாருடைய கட்சியில் கேட்டா சமைக்கி ஜனபலவேகியிலிருந்து வந்தவர், சஜித் பிரேமதாசோட கட்சியிலிருந்து வந்தவர். அவரை வந்து திருடனாக்குறதுக்கு அந்த கட்சி விரும்பாது. என்ன, அவங்க கட்சியில இருந்த ஒரு அமைச்சர் இவ்வளவு பெரிய திருடனா அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணும்போது மக்களுக்கு அரசாங்கத்தில் உள்ள நம்பிக்கை இல்லாம போயிடும். ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்கள இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிடும். அதனால அவங்களுடைய திருட்டு பட்டம் எதையுமே வெளியில கொண்டு வர மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை பிடிச்சா மனுஷ நாணயக்கார திருட அம்பலப்படுத்துவாங்களா? ඔය විදියටම අසත්‍ය ප්‍රකාශ කරා දැනටම අපි යන්ත්‍රවාසියවල நாமல் ராஜபக்ச විවෘතයි සමාව ගන්න. ஆனா ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய ஊழல்வாதியான இவர், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணின இவர் எப்படியுமே தப்பிச்சிருவாரு. அப்ப இந்த மனுஷ நாணயக்காரைய கூட தண்டிக்கணும்னா ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க, ஏன் இப்போ நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், வாங்க கேட்குது, பள்ளியில் அதான் சத்தம் கேட்குது, உடனே ஸ்பீச்சை நிறுத்திட்டு அமைதி ஆகிட்டார் ஏகேடி அனுர்குமார் திசாநாயக். ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட். ஆனால் இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தினார், ஹிஜாப்பை கலட்ட சொன்னார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்கிறீங்க தான், சரி ஓகே. ஒவ்வொரு சிச்சுவேஷனில் ஒரு சில விடயங்களை வந்து சொல்லும்போது நான் நேற்றும் சொல்லியிருப்பேன், சில விஷயங்களை வந்து பொய்யாவும் நம்மள்கிட்ட எத்தி வைக்கிறாங்க, சில சம்பவங்கள் நடக்காத ஒன்று நடந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. தயவு செய்து சிந்தியுங்க மக்களே, தயவு செய்து சிந்தியுங்க. ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத தேடி பாருங்க, அலசி ஆராயுங்க. தெரியாமல் எந்த ஒரு விடயத்தையும் சும்மா சரி பேசாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்புறது, நான் சொன்னாலும் நம்புறது, அவன் சொன்னாலும் நம்புறது, இவன் சொன்னாலும் நம்புறது. உண்மையில் யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுறது. ஆனால் அதுக்கப்புறம் இதை அலசி ஆராய்ஞ்சி இதில் ஏதாவது உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சு அதை கண்டுபிடிச்ச பிறகு அடடா இப்படி பண்ணிட்டோமே, அந்த டைமில் அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சிந்திக்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பொதுவான ஒரு நோய் தான் அது. அதே மாதிரி நம்ம நாட்டை பொறுத்த வரையில் நம்மளுடைய நாடு மட்டும் இல்லை, ஏன் இந்தியாவாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம், 2 நாட்டிலையும் தான். ஒரே ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இப்போ நான் சாதாரண என்னோடய உதாரணத்துக்கு என்னோடய வீடியோ எடுத்துக்கோங்களேன். நான் இன்றைக்கி புதிய வீடியோ போட்டிருக்கிறேன் சரியா? நான் காலையில் போட்ட வீடியோ இப்போ நீங்கள் மறந்துட்டீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு. இதே நாளைக்கு நான் காலையில் இன்னொரு ஹைலைட்டான நியூஸை கொண்டு வரும்போது இந்த வீடியோவை பற்றி உங்களுக்குரிய சிந்தனை வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நாளைக்கு அன்றைக்கி இன்னொரு வீடியோ நான் மாலை நேரத்தில் கொண்டு வரும்போது காலையில் போட்ட வீடியோவை பற்றின சிந்தனை போயிடும், அதில் சொன்ன பிரச்சனைகள் ஞாபகத்துக்கு வராது. அப்போ மக்களே, நம்ம ஒவ்வொரு நாளைக்கும்
ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்க போகிறோம், ஒவ்வொரு பிரச்சனைகளை தாண்டி போக போகிறோம், ஒவ்வொரு தேவைகள் ஒவ்வொரு சிக்கல்களை தாண்டி போக போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த விடயமும் மைண்டில் நிற்காது. இன்றைக்கி நடக்கிற பிரச்சனையை நாளைக்கு மறந்துடுவோம், நாளைக்கு நடக்க போகிற பிரச்சனையை நாளன்னைக்கு மறந்துடுவோம். இப்படியே தான் நம்மளோட வாழ்க்கை நகரும், இப்படியே தான் நகரும். ஆனால் ஒரு டைம், ஒரு நாள், ஒரு நேரம் நம்ம மொத்தமாக சரிஞ்சு விழுவோம். ஏன்னா நம்ம சரியான ஒரு அரசியல் தலைமையை, சரியான ஒரு ஆட்சியாளரை நம்ம தேர்ந்தெடுக்காதால நம்ம நகர்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம கூட சேர்ந்து நம்மளுடைய பிரச்சனையும் சேர்ந்தே நகர்ந்து வரும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளை ஒட்டுமொத்தமாக உலுக்கி எடுத்துரும். இந்த ரணில் விக்ரமசிங்க IMF கிட்ட கடன் வாங்குறதுலேயே குறியா இருக்கிறாரு. அதே மாதிரி சஜித் பிரேமதாசா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை, நான் உண்மையை தான் நான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சஜித் பிரேமதாசா என்ன சொன்னார், அவரே அவர் வாயில் சொன்னாரா இல்லையா? கோடீஸ்வரன்கள் 10,000 சொச்சம் இருக்கிற அந்த பாடசாலைகளுக்கு 10,000 கோடீஸ்வரர்களை நான் தேடுவேன். அதுவும் யாரை வச்சு? தூதுவர்களை வச்சு. இப்போ இலங்கை தூதரகத்தில் இருக்கிற தூதுவர், சவுதி தூதரகத்தில் இருக்கிற தூதுவர், மற்ற நாடுகளில் இருக்கிற தூதுவர், அவங்கள வச்சு கோடீஸ்வரனை தேடி ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பை கொண்டு வருவாராம். நாட்டு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையே இங்கே இருக்கிற பணக்காரங்கள கையில் பாடசாலையை ஒப்படைச்சு அதில் வந்து பாடசாலைக்கு உதவிக்கரம் கோர போகிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் நாட்டு மாணவர்களையும் பிச்சை எடுக்க வைக்க போகிறாங்க, பாடசாலைகளையும் பிச்சை எடுக்க வைக்க போகிறாங்க. இது சஜித் சொல்கிறது. இப்போ ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்கிறது? அனுரமாக ஆளுவா, யாருமே சொல்லாதீங்க, அனுர என்னுடைய நண்பர், யாருமே சத்தம் வைக்காதீங்க, கூக்குரல் போடாதீங்க, அனுர என்னுடைய நண்பர். அனுர என்ன சொல்கிறாரு? இந்த நண்பர்னு சொல்லி ஷேப்பாக்க பார்க்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. ஆட்சிக்கு வந்த உடனே முதலாவது செய்கிறது மத்திய வங்கி திருட்ட விசாரிக்கிறது தான். மத்திய வங்கி திருட்டில் மகாமுலா கருவான்னு சொல்லுவாங்க இல்லையா, முக்கியமான குற்றவாளி யாருன்னு பார்த்தா அப்புச்சி தான், வேற யாரு? அடியன் தான். ரணில் விக்ரமசிங்கட 89-90ஆம் ஆண்டு ஆட்சி UNPயில் தனி ஒரு சித்திரவதை மடமே இருந்துச்சாம். அந்த இடத்துல இருந்த ஒரு சிலர் சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த இடங்களில் பற்றி விசாரித்த ஒரு சிலர், அதை பற்றி ஆராய்ந்த ஒரு சிலர் சொன்னாங்க, JVPயை விட மிக கொடூரமானது UNP அப்படின்னு. அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளராக தான் இருந்தாங்க அவங்க. இப்போ வந்து சுத்தம் சுகம் தருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையில் இது வரைக்கும் ரெட் மார்க் இல்லாத ஒரு ரெட் கலராகவே இருக்கிறது JVP தான், NPP தான். அனுரகுமார திசாநாயக்க ஒவ்வொரு திருடர்களை பற்றியும் வெளிக்கொண்டு வந்தார், அவங்கள பற்றி எக்ஸ்போஸ் பண்ணினார். இது வரைக்கும் எந்த அமைச்சராவது, இப்போ நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்ட ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு, மனுஷ நாணயக்கரை பற்றி முஜிபுர் ரஹ்மான் பேசின வீடியோ. முஜிபுர் ரஹ்மான் என்ன சொன்னார் கடைசியில் அந்த வீடியோ சொல்லிட்டு இருக்கும்போது, எங்களுக்கும் அவங்களுடைய சொத்து சுகம், அவங்களுடைய எல்லா தகவல் ஊழல்களும் தெரியும், நாங்களும் சைலண்டாக தான் இருந்தோம். ஆனால் இவங்க வந்து இப்போ எங்களுக்கு எதிராக ஜெயிலில் இருக்கிற ஒருத்தரை போய் திருப்புறத்துக்கு திசை திருப்ப பார்க்குறாங்க, எனக்கு எதிராக கேஸ் போட வைக்க பார்க்குறாங்க. அப்போ நான் இனி அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பேன். அப்போ உனக்கு வலிச்சாதான் நீ நடவடிக்கை எடுப்ப, இல்லைன்னா திருடினாலும் சரி, கொன்னாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, கொள்ளையடிச்சாலும் நீ ஒன்றும் பண்ண மாட்டே. இப்போ முஜிபுர் ரஹ்மானுடைய அந்த பேச்சில் பாருங்கள், மனுஷ நாணயக்காவுடைய எல்லா ஊழல்களும் அவங்களுக்கு தெரியுமாம், ஆனால் சைலண்ட்டாக இருந்தாங்களாம். இப்போ அவருக்கு எதிராக ஏதோ ஒன்று மனுஷ நாணயக்காரை சதி பண்ணும்போது தான் நான் மனுஷோட ஊழலை வந்து வெளிக்கொண்டு வராராம். 225 நம்பர் 1 முள்ள மாதிரி பசங்க, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி எல்லாம் திருட்டு பசங்க தான். இந்த 225 மாறணும் 76 வருட காலமாக இந்த நாட்டை ஆண்டு குட்டிச்சோறாகி வச்சிருக்கிற எல்லா பழைய அரசியல்வாதிகளையும் முட்டு விரட்டணும். நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அனுரகுமார் திசாநாயக்க சொன்ன மாதிரி ஒரு 50 அமைச்சர்கள் போதும். எதுக்கு 225 அமைச்சர்கள்? என்ன புடுங்கி வச்சிருக்கானுங்க இந்த நாட்டில்? 225 அமைச்சர்கள் இருந்து ஒரு 50 அமைச்சர்கள் போதும். இராஜாங்க அமைச்சர் மட்டும் போதும். துணை அமைச்சர், துண்டு பிடிக்கிற அமைச்சர், துணி தூக்குற அமைச்சர் தேவையில்ல, போதும். வேற 50 அமைச்சர்கள் போதும். இந்த சின்ன நாட்டுக்கு எதுக்கு இவ்வளவு அமைச்சர்கள்? அதை வச்சு அழகாவே அரசியல் பண்ணலாம். நாட்டிலேயே எல்லா வளங்களும் இருக்குது, நாட்டை நல்லா உற்பத்தி பண்ணி நல்ல நிலைமைக்கு எடுக்கலாம். ஆனால் மக்களுடைய முயற்சி தான் வேணும். முயற்சி பண்ணுவீங்களா மக்களே? பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா?
நாடு நல்லா வரணுன்னா நல்லவருக்கு வாக்களிக்க சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்துக்கிட்டையாவது. அதே மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன் நான். என் வீட்டுக்கு டிரைவர் வந்தால் என்ன தான் நடக்குமோ தெரியல, பார்க்கலாம். வண்டியில் உட்காந்தாவது நியூஸ் போடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.